இந்தியா உட்பட உலகம் முழுசும் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் குறைஞ்சுகிட்டே இருக்கிறதால ஒரு கட்டத்துல குழந்தை பிறப்பு நின்னுடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா 100 வருஷங்கள்ல மனித இனமே அழிஞ்சிடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிச்சிருக்கிறாங்க. மனிதர்கள் மலட்டுத்தன்மை அடையிறது அதிகமாகிட்டு வரதாவும், உலகளவுல தொற்று நோய் பரவி வரதாவும், அது மட்டும் இல்லாம அணு ஆயுத போர் மற்றும் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் முடிவு செய்ததன் காரணமா உலக மக்கள் தொகை ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உலகத்துல பிறப்பு விகிதம் முழுமையா நின்னுடுச்சுன்னா 70 ல இருந்து 80 வருஷங்கள்ல மனித இனம் வீழ்ச்சி அடைஞ்சிடும் அப்படின்னும் 100 வருஷங்கள்ல மனித இனம் முற்றிலும் பூமியில இருக்காது அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பிறப்பு விகிதம் இன்னைக்கு நின்னுடுச்சுன்னா இன்னையிலிருந்து 80 வருஷங்கள்ல இளைஞர்கள் குழந்தைகள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. முதியவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் அத்தியாவசிய தேவைகளான உணவு, மருந்துகள், சுத்தமான நீர் இது எதுவுமே கிடைக்காது அப்படின்னும், விவசாயம் முற்றிலும் நின்னுடும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. கடந்த 2 லட்சம் வருஷங்களா மனித இனம் பூமியில இருக்கிற நிலையில 40,000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் மனித இனம் வளங்களை நிர்வகிக்கும் திறனை கொண்டு வந்தது அப்படின்னும், ஆனா இப்போ பிறப்பு விகிதம் குறைவதன் காரணமா மறுபடியும் மனித இனத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. அதே போல உலகளாவிய காலநிலை மாற்றம், போர், தொற்றுகள் இது எல்லாமும் மனித இனம் அழிவதற்கான காரணமா இருக்கு அப்படின்னும் எச்சரிச்சிருக்கிறாங்க. அதனால பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கணும் அப்படின்னும், உலகத்துல இளைஞர்கள் அதிகமா வாழும் நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னும் சொல்றாங்க. இதுக்கு எல்லா நாடுகளுமே ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் அட்வைஸ் பண்ணிருக்காங்க.